ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நாளைக்கு வளர்பிறை சஷ்டிங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்வேன், நான் மாதத்தில் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோமோ இல்லையோ, இந்த வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை இந்த 3 சாமி கும்பிடாமல் இருக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் சரி, அப்பன் முருகரை நாங்கள் ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையே அவர் தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எங்களுடைய பல கஷ்ட காலங்களில் அவர் துணையாக இருந்திருக்காரு. வாழ்க்கையில் குழந்தை இருக்குமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் போன பிறகு இன்றைக்கி எனக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னா, அதுக்கு அப்பன் முருகர் தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் முருகர்கிட்ட போயிட்டு நம்பி கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே விரதம் இருந்து தான் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் என்னால் இருக்க முடியுதோ இல்லையோ, என் வீட்டுக்கார் கண்டிப்பாக இருப்பார். காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் இருந்து அதுக்கப்புறம் தான் அவருடைய விரதத்தை முடிப்பார். அவர் பூஜை முழுசாக வேல் பூஜைலாம் பண்ண முடியுதோ இல்லையோ, ஆனால் நான் கம்பல்சரி வேல் பூஜை பண்ணிவிடுவேன். நாங்கள் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படின்னும்போது முருகரை நம்பி போன பிறகு கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்பிக்கையோட நாளைக்கு வளர்பிறை சஷ்டி வருது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து அது கூடவே வீட்டில் விளக்கேற்றி வேல் பூஜை போட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நிறைய மாற்றம் வரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்பன் முருகர் பண்ணுவார். ஓகேங்களா? எப்போவுமே சாமி கும்பிடணும்னு முடிவு எடுத்துக்கிட்டிங்களா, அன்றைக்கி ஃபுல் டே நம்ம விரதம் இருக்கோமா, அன்னைக்கு நம்ம கோவப்படக்கூடாது. முதல் விஷயம் அதுதான். அதுக்கப்புறமா நம்மளுடைய வேண்டுதல் என்னமோ அதை நம்ம பொறுமையாக உட்காந்து முருகர் முன்னாடி, முருகா எனக்கு இது தேவை, நீ கண்டிப்பாக கொடு அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக அவர் தருவார். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். விரதம் இருக்கிற அன்னைக்கு, சாமி கும்பிட்ற அன்னைக்கு ஒருத்தருக்காவது கம்பல்சரி அன்னதானம் பண்ணுங்கள். வேல் பூஜை பண்ணுங்கள், சக்கோணம் கோலம் போடுங்க, வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. இது எல்லாமே எப்படி பண்ணோம் அப்படின்னா, நான் நிறைய வாட்டி வீடியோஸும் போட்டிருக்கேன். நான் போடுற வீடியோஸ்லையுமே இருக்கும். ஒரு சிம்பிளான விஷயம் தான். நமக்காக ஒரு 1/2 hour 1 hour எடுத்து நம்ம அந்த பூஜையை பொறுமையாக பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவேன். மன நிறைவு ஏற்படும். அதாவது நம்ம மனசு என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, வாழ்க்கை என்ன இப்படி போகுது அப்படி போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி யோசனைலாம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதி ஆகிறதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணுறது தாங்க. ஓகேங்களா? என்னுடைய நம்பிக்கை அது. நான் வேண்டும் போது அப்பன் முருகர் கண்டிப்பாக கொடுக்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதலும் நம்பிக்கையோடு விரதம் வேண்டிப்பாருங்க, கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ட்டு முருகரை நம்பி போயிட்டு கேட்குறவங்க நான் மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஓகே, உனக்கு நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணியிருக்காரு. ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்க. சரி, பூஜை விரதம் இருக்கணும், பூஜை பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ சிம்பிளான விஷயம்தான். காலையில் எழுந்த உடனே குளித்த உடனே கடைசி தண்ணியை ஓம் சரவணபவ அப்படின்னு வேண்டி அன்னைக்கு ஆரம்பிங்க நாள். ஆரம்பித்த உடனே முருகர்கிட்ட காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சிட்டோன்னா முருகர் முகத்தை போயிட்டு பார்த்து உட்காந்து, முருகா நான் இதுக்காக தான் இன்னைக்கு இருக்கேன், என்னுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவு பண்ணும். அதே மாதிரி இந்த விரதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ தான் இந்த விரதத்தை முடிக்க எனக்கு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம விரதம் இருக்கணும் நிறைய பேர் யோசிப்பாங்க, நினைப்பாங்க. அந்த ஒரு நாள் கூட விரதம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த விரதம் இருக்க வைக்கிறதே அப்பன் முருகர் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஸோ வெற்றிகரமாக அந்த விரதத்தை சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்குள்ளே நான் முடிக்கிறதுக்கான வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு, அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முருகாவுடைய ஏதாவது ஒரு வார்த்தை, ஓம் முருகா போற்றி, அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபவ, இல்லை கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி ஏதாவது ஒரு போற்றிகள், அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? முடிஞ்சளவு ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவன்னு சொல்லுங்கள். இல்லை என்னால் கந்த சஷ்டியே படிக்க முடியும் உட்காந்து அப்படின்னு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உட்காந்து 6 வீட்டுக்குமே ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக பாட்டு இருக்குது. அந்த பாட்டுங்க எல்லாத்தையுமே உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா படிங்க. வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முருகரை வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கொடுக்குங்க. சரி, பூஜை பண்ணணும்னாக்க வெயில் பூஜை பண்ணி பாருங்கள். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வெயில் பூஜை பண்ணால் வீட்டில் பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு. அது உண்மையான விஷயங்க. நீங்கள் நம்பிக்கையோடு வெயில் பண்ணி பாருங்கள், வீட்டில் கண்டிப்பாக ஏற்றம் வரும். சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு நல்லது நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோடு வீட்டில் ஒரு உட்காந்து ஒரு வெயில் பூஜை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக. அதுக்காக நம்ம வெளியே போய்ட்டு எதுவுமே வாங்க தேவை. நம்ம வீட்டில் வெயில் இருக்கா, வெயில் இல்லையா, ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்லை என்னால் இம்மிடியேட்டாக வாங்க முடியாது அப்படின்றீங்களா, ஃபோட்டோவே போதுங்க. ஃபோட்டோவில் வெயில் இல்லாமல் இருக்கவே இருக்காது.
ஸோ வேல் இருக்குது பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப ஈஸியாக வீட்லேயே சந்தனம் இருக்கும், குங்குமம் இருக்கும், விபூதி இருக்கும், மஞ்சள் இருக்கும், 4 பொருள் வந்துருச்சு. அதுக்கடுத்து முக்கியமானதுன்னா பால், தயிர், 6 பொருள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பால், தயிர், அவ்வளோதான். 6 பொருளை வச்சு ஒவ்வொரு கிளாஸில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொறுமையாக உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன வேண்டுதலோ அதோ அவர்கிட்ட அந்த அபிஷேகம் பண்ணும்போது பொறுமையாக உட்காந்து வேல் மேலே வச்சு அபிஷேகம் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் வரும். நான் நம்பிக்கையாக சொல்கிறேங்க. ஏன்னா நமக்கு நடக்குது, நம்ம வேண்டும் போது நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கும்லாம் இல்லை, பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனையை விட ரெட்டிப்பான ஒரு சந்தோஷம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? நம்பிக்கையோட உட்காந்து வேல் பூஜை போடுங்க. அந்த டைமில் வந்து ஒரு சட்கோண கோலம் ஸ்டார் போட்டு அதில் 6 விளக்கு நெய் இல்லை எடுத்து விளையூற்றி வந்து நீங்கள் விளக்கி ஒரு கிட்ட பண்ணுறீங்கன்னா ஏன்னா நான் உட்கார்ந்து பார்க்கும்போது அவர் நேரடியாக அவரோடு நானும் பார்த்து பேசுற மாதிரி, முருகா எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், நீ தெரிய மனசு இத்தனை கைகள் இதெல்லாம் வழியே நாடுவேன். அப்போ அவர் இந்த பிரச்சனைலாம் வந்து அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மாற்றம் விடுங்க வாழ்க்கையில. முருகை நம்பி அதனால என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அது என்னால போட முடியும், சொல்ல முடியும் அப்படின்னா நான் ட்ரை பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேங்க, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு உச்சத்துக்கு போயிட்டு நிற்கும் போது இந்தா உனக்கு அப்படின்னு 1க்கு 2 கொடுக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் குழந்தை கிடைக்குமோ அப்படின்னு யோசிக்கிற காலத்தில் 2 குழந்தை இன்னைக்கு இருக்குது. ஆனால் அது எல்லாமே அப்போ முருகரை நம்பி நான் தேடி போன பிறகு அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அதனால் நம்பிக்கையாக சஷ்டி விரதம் இருங்க. மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்குமோ அதே நம்பிக்கையோட மாதம் வர வளர்பிறை, தேய்பிறை, கிருத்திகை இது எல்லாத்தையுமே இருந்துகிட்டே வாங்க. அப்பன் முருகர் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வளர்பிறை சஷ்டி விரதம் நம்பிக்கையோட விரதம் இருங்க. சந்தோஷமாக விரதம் இருந்து முடித்து உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணி பாருங்க. அடுத்த சஷ்டிக்குள்ளேயோ ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும். அந்த விஷயம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட வேண்டுதலை தொடர்ந்து அவர்கிட்ட சொல்லிட்டே இருங்க. அப்பன் முருகர் கண்டிப்பாக பண்ணுவார். ஓகேங்களா? நம்பிக்கையோடு பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா அது நான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னா அது நான் முருகர் தான் சொல்வேன். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோடு வேண்டுங்க, நம்பிக்கையோடு விரதம் இருங்க, முழு மனசோடு இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.